ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. வேண்டத்தக்கது அறிவோய்னி, வேண்ட முழுதும் தருவோய்னி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய்னி, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் காலதோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதை பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எது நடக்க போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமையப் போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம். இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம். உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம்,
தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான குரு பெயர்ச்சியாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல அந்த ஜென்ம குரு விலகுகிறது. இந்த ஜென்மத்தில் குரு இருந்தால் அது ராமபிரான் கடகத்தில் குரு இருக்கும்போது தான், ஜென்ம குரு இருக்கும்போது தான் வனவாசம் போனார் அப்படின்னு புராணங்கள் சொல்கின்றன. அப்போ ஒருத்தருக்கு ஜென்மத்தில் குரு இருக்குமே ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு வந்துடும், அவங்களுக்கு ஒரு பலம் கிடைச்சிரும். ஆனால் அவங்களால எந்த வேலையும் செய்து முடிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியாது. நிதானமாக ஒரு இடத்துல உக்காந்துக்கலாமே தவிர ஒரு முயற்சி எடுத்து ஒரு முன்னேற்றத்தை அவர்களால் அடைய முடியாது. அப்போ அது ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு அப்படியே கட்டுப்பட்ட இடம்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம குரு விலகுது. அந்த ஜென்ம குரு விலகி ராசிக்கு 2வது பாவத்திற்கு அற்புதமான இடத்துல சுக்கிரனுடைய வீட்டிற்கு இந்த குரு பகவான் சென்று அமர்கிறார். இது ஒரு நல்ல அற்புதமான யோகமான காலம். தனஸ்தானத்திற்கு பொதுவாகவே குருன்னு சொன்னாலே அவர் பெரும் பணக்காரர்னு அர்த்தம். ஒரு ஜாதகர் பல ஆயிரம் கோடிகளை கையாளுகிறார். இப்போ நம்ம டிவிலாம் சொல்கிறாங்க 30,000 கோடி, 60,000 கோடி, 1,75,000 கோடி இதெல்லாம் சொல்கிறாங்க. கேட்கும்போது நம்ம மனசுக்கு வேதனையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 5 ரூபா தரமாட்டாங்களே. அப்போ இந்த பெரும் பெரும் பணங்களை எல்லாம், பணயோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தகுதியை யார் தராருன்னா இந்த குரு தான் கொடுக்குறார். அப்போ இந்த குரு நினைத்தால் மட்டுமே, அல்லது இந்த குரு பலம் பெற்றால் மட்டுமே, அல்லது இந்த குரு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்தால் மட்டுமே எந்த ஒரு ராசி அன்பரும் நல்ல யோகத்தை, தனயோகத்தை, சகஸ்ர தனயோகத்தை பெற முடியும், 1000 கோடி தனயோகத்தை பெற முடியும். அப்படியாக இந்த நடக்கின்ற குரு பெயர்ச்சி எனதருமை மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல தனயோகம், ஒரு யோகம் அளிக்கப் போகுது. நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில், எந்த நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான். இப்போது நம்ம இடத்துல வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டின்ஸ் வராங்க, நிறைய முஸ்லீம்ஸ் வராங்க. அவங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க. ஜெர்மனில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்கிறாங்க, அவங்களே கூட தமிழ் பேசுகிறாங்க. அவங்களும் நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்குறாங்க. ஜப்பானில் இருக்கிறாங்க. அப்போது எல்லா மதத்தினருமே கூட இந்த ஜாதக விஷயத்தில் நம்மளை விட ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறார்கள். நம்மளை விட நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. பாதகாதிபதி, யோகாதிபதி, பாக்யாதிபதின்னு அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ நம்மளுடைய கிளைண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியாக இந்த ஜோதிட விஷயத்திலே அறிஞர்களாக இருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட பேச பேச நமக்கு இன்னும் மகிழ்ச்சி ஏற்படுது. அப்போ மேஷ ராசி நேயர்களே, நீங்கள் எந்த உலகம் முழுவதும் நீங்கள் எங்கிருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், அல்லது எந்த பதவியில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு அரசாங்க பதவியாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு அரசியலில் உயர்ந்து இருக்கலாம், அரசாங்கத்தில் ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு மேலே உயர்ந்த பதவிகளிலே நீங்கள் இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருந்தாலும் எனதருமை மேஷ ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு நல்ல தனயோகம் ஏற்பட போகுது, ஒரு பணயோகம் ஏற்பட போகுது, ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன், குரு உங்களை விட்டு வெளியில் போகிறதால நீங்கள் கண்டிப்பாக அந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்கோங்க. பரிகார ராசியிலே மேஷ ராசிகள் உண்டு, பரிகார ராசியில் மேஷ ராசி பரிகாரம் உண்டு. அப்போ சாதாரணமாக உங்கள் குடும்பமாக இருக்கா, கணவன் மனைவி 2 பசங்க, எங்கள் 4 பேருக்கு சேர்த்து பண்ணுங்கள் சாமி, 4 பேருக்கு சேர்த்து சிம்பிளாக பிரசாதம் வீட்டுக்கு வந்துவிடணும் சாமி, அந்த ரக்ஷா வந்துவிடணும், அப்போ அந்த கயிறு கொடுத்துருங்க. அப்போ பரிகார ராசியாக மேஷராசி திகழ்கிறது எனதருமை மேஷராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல,
வருமானம் சிறப்பானதாக இருக்கும். இனிமே தான் வருமானம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. வருமானம் அபிவிருத்தியாகும். அதே போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இப்போ நாம் நிறைய ஐடி செக்டர்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏதோ ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஐஎஸ் வந்ததுலேருந்து நிறைய அந்த ஆள் குறைப்புலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. எல்லா இடங்களையும் நடந்துகிட்ருக்கு. இப்போ எத்தனையோ வெளிநாடுகளில் அந்த கம்பெனிலேருந்து இந்த ஐஎஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு. ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, ஐஎஸ்ஸா ஐஏஎஸ்ஸா என்னன்னு தெரியல எனக்கு. அப்போது அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்ததால் இப்போ ஆள் குறைப்பு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு சாமி. அதுவும் குறிப்பாக 45 வயசு 48 வயசு ஆகிடுச்சுன்னா திரும்பவும் ஜாபுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட ஜாதகங்கள் நம்மகிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட அந்த பரிகாரங்கள் சொல்கிறோம். வேலை கிடைக்கிறதுக்காக என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஆலய வழிபாடுகள் என்ன செய்யணும், அல்லது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பூஜைகளை செய்து கொடுத்து திரும்பவும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்குறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை இழப்பு இருக்குமே ஆனால், ஜாப்லெஸ் இருக்குமே ஆனால், எனக்கு வேலை போயிடுச்சு சாமி அப்படின்னாக்கா, மேஷ ராசி அன்பர்களே, மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு வேலை உண்டு. அப்போது இந்த வேலை கிடைக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் பங்கு பெற வேண்டும். அதே போல் பதவி உயர்வுகள் கிடைக்கும். நல்ல ப்ரமோஷன்ஸ். நான் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி. ஒரு சிஇஓ அல்லது ஒரு சேர்மேன், ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி அப்படின்னாக்கா, நிச்சயமாக எனதருமை மேஷ ராசி என்பர்களே, பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல் காலதோஷங்கள், கர்ம தோஷங்கள், ஊழ்வினை கர்மா, அந்த மாதிரியான ஊழ்வினை கர்மாக்கள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி கர்ம வினை தோஷங்கள் விலகும். மேஷராசி அன்பர்களே, குறிப்பாக திருமண யோகங்கள் நடந்தேறும். திருமண தடைகள், காதல் திருமணமாக இருக்கலாம், ஒருதலைபட்சமான காதலாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் ஒரு 50 வயசு 54 வயசில் வரக்கூடிய காதல் திருமணங்களாக இருக்கலாம், இரண்டாவது திருமணம், மூன்றாவது திருமணம், இல்லை நிறைய கல்யாணம் ஆகிட்டு நிறைய டிவோர்ஸ் ஆகிட்டே இருக்குது, வாழ்க்கையே நிலச்சி நிற்க மாட்டேங்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அல்லது ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக நீங்கள் இருப்பீங்க, நிறைய பணங்காசு உடையவராக இருப்பீங்க, திருமணம் செஞ்சுப்பாங்க, உங்கள்ட்ட பணத்துக்காக ஆசைப்பட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, 10 கோடி 15 கோடின்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், பேசலை, கோச்சிக்கிறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க, அது ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தும். திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும். குறிப்பாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், ஜெயில் சிறை தண்டனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள், என்கொயரிஸ், நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய என்கொயரியாக இருக்கலாம், அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், அரசியல் பழி வாங்குவதாக இருக்கலாம், பதவி போட்டிகள், பதவி உயர்வுகள், இதனால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதொருமை மேஷ ராசி நேயர்களே, அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இவையெல்லாம் கூட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, செய்வினை கோளாறுகள், என் குடும்பம் வளர்ச்சியே அடையலை சாமி, குடும்பம் முன்னுக்கே வர மாட்டேங்குது, எங்கள் தாத்தா அப்படி இருந்தால், நாங்கள் ஒரு பெரிய ஜமீன் பரம்பரை, நாங்கள் ரொம்ப உயர்வான பரம்பரையில் இருந்தோம், எங்கள்கிட்ட இத்தனை வண்டி இருந்தது, இத்தனை இடம் இருந்தது, இப்போ ஒன்றுமே இல்லை சுவாமி. அப்படி இல்லைனா எங்கள் அப்பா இருந்தார் இப்படி இருந்தோம், எங்கள் கணவர் இருந்தார் இப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் 2 பசங்க சொல்கிற வச்சே கேட்கல, கல்யாணமே ஆகலை, குழந்தையே பிறக்கலை. அப்போ ஏதோ ஒரு வகையில் குடும்பம் வளர்ச்சி அடையாமல் இருக்கா, அப்போ அதெல்லாம் அந்த ஊழ்வினை கர்மா தடைகள் ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். அது ஜாதக கர்மா, ஜாதக தோஷம். கடைசியாக மறைமுகமான பிரச்சனைகள். உங்கள் எதிரி ரொம்ப நல்லவராக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார், சிறந்த முறையில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், ஆனால் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை செய்வார். மந்திரம், மாந்திரீகம், செய்வினை. ஆனால் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்களை கைவிடாது.
நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்களை கைவிடாது, உங்களை நல்லா கட்டி காப்பாற்றும். அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதுக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷராசி அன்பர்களே. நிச்சயமாக அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு. அப்போ மேஷ ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவராக இருந்தாலும், உத்தியோகம் வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், மேஷ ராசியாக குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான யோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்குகிறது. நிறைய நன்மை நடக்கப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அவசியம் அனைவரும் இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே பங்கு பெற்று எல்லா விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறுவீர்களாக என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.